அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் எண்ணம் என தேசிய ஜனநாயக கூட்டணியில் தாவேக்கவா என்ற கேள்விக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு பதில் அளித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே செண்பகச்சேரியில் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து புதிதாக கலையரங்கம் கட்டுவதற்கான தொடக்க விழா நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கரூர் சம்பவம் தொடர்பாக தவேக தலைவர் விஜய் ஏற்கனவே சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகியுள்ள நிலையில் இது வழக்கமான நடைமுறைதான் என்றும் இதற்கும் அரசியலுக்கும் சம்பந்தப்படுத்துவது சரியாக இருக்காது என்று கருத்து கூறினார். மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் விஜய் உள்ளாரா என்ற கேள்விக்கு பதிலளித்த கடம்பூர் ராஜு, திமுகவை வீழ்த்த எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் தங்கள் எண்ணம் என தெரிவித்தார். எங்களை பொறுத்தளவில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்பது எங்களுடைய கொள்கையாக இருக்குது. அன்பு சகோதரர் விஜயும் அந்த கொள்கையோட தான் கட்சி ஆரம்பிச்சிருந்து சொல்லிட்டு வர்றாரு. இங்கே அரசியல் எதிரி என்று சொன்னால் எங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் சொல்லதோடு மட்டும் இல்லை, அனைத்து பிரச்சார கூட்டங்களையும் அதை மையப்படுத்தி பிரச்சாரம் செய்கிறார். எங்களை பொறுத்தவரை திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும்ங்கிற எண்ணத்தோட அதான் சரியாக இருக்குங்கிறது எங்கள் எண்ணம். அது பிறகு அவங்கவுங்க முடிவு பண்ண வேண்டும். எடப்பாடி பழனிசாமி கோரிக்கையை ஏற்று மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக பிரதமர் அறிவித்துள்ளார் என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேட்டியளித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, திமுகவின் ஊதுகுழலாக எம்பி வெங்கடேசன் செயல்படுகிறார் என்றும் சர்வதேச விமான நிலையம் மேம்படுத்த வேண்டும் என அவர் போற போக்கில் குரல் கொடுத்திருப்பார் என்றும் விமர்சித்து பேசினார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், அதிமுக கூட்டணியில் விஜய் வருவாரா என்ற கேள்விக்கு தோழமை என்பது கடைசி நிமிடத்தில் கூட மாறும் என்றும் யார் வந்தாலும் தோளில் தூக்கிக் கொண்டு கொண்டாடுவோம் என பதிலளித்தார். 5 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் எதையும் சாதிக்கவில்லை, ஒரு துருமை கூட போடவில்லை. அது அண்டர் பாஸ் கூட கொண்டு வந்தது எங்கள் காலத்தில் நிலமெல்லாம் எடுக்கப்பட்டது, அது கூட நிறைவேற்ற இந்த அரசு முயற்சி எடுக்கவில்லை. நம்முடைய திமுகவுடைய அமைச்சராக இருக்கின்ற, இப்பொழுது தகவல் தொழில்நுட்பத்துறையுடைய அமைச்சராக இருக்கின்ற அன்புக்கும் இந்த மரியாதைக்குரிய நிதி அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சொன்னார்கள், 2 மாதத்தில் அதுக்கு பூமி பூஜை போடப்படும் சொன்னார். சர்வதேச விமான நிலையம் ஆகும். ஆனால் அவருடைய எண்ணம்லாம் படிக்க அவர் எதுவுமே செய்யலை. அவங்க முதலமைச்சரும் எதுவும் செய்யலை. இங்கே இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினரும் இதுக்காக உரத்த குரல் எடுக்கல. எதுக்கோ குரல் கொடுத்தார், எதுக்கோ ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணார். பேருக்கு ஒரு வார்த்தை சொல்லுவார், சொல்லிட்டு அப்படியே விட்டுருவார். இப்போ அதை முன்னெடுத்து சென்றது எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார். கடந்த தேர்தலில் போட்டியிட்ட தொகுதி எண்ணிக்கையை விட தற்போது குறைக்கக்கூடிய சூழல் உருவாக்கி இருப்பதாக மதிமுக எம்பி துரை வைகோ பேட்டியளித்துள்ளார். சென்னை எழும்பூரில் அமைந்துள்ள மதிமுக தலைமை அலுவலகமான தாயகம் வளாகத்தில் மதிமுக அவசர உயர்நிலை குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்கு முன்பாக மதிமுக முதன்மை செயலாளரும் எம்பியுமான துரை வைகோ செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், கடந்த தேர்தலில் போட்டியிட தொகுதிகளின் எண்ணிக்கை குறைக்க வேண்டும் சூழல் உருவாக்கியுள்ளது என்றும் பாஜக தமிழகத்தில் நுழையக்கூடாது என்ற அடிப்படையில் விட்டுக் கொடுக்க தயாராக உள்ளதாக தெரிவித்தார். மேலும் திமுக கூட்டணியில் மதிமுகவால் எந்த பிரச்சனையும் ஏற்படாது என நம்பிக்கை தெரிவித்து பேசினார். எண்ணிக்கை சின்னம் இது போன்ற விஷயங்கள் பேச்சுவார்த்தை அங்க திமுக பேசியிருக்கிறாங்க. எங்களோட விருப்பத்தை அவங்ககிட்ட தெரிவிச்சிருக்கோம். அவங்களும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் பொறுத்த வரைக்கும் அவங்க இயக்க தலைவர், பொதுச்செயலாளர், அவங்க பேச்சுவார்த்தை குழு ஒரு முடிவு போகலாம். குறிப்பாக இன்னைக்கு உயர்நிலை குழு கூட்டத்தில் இயக்கத்துடைய முன்னோடிகள் அவங்க எல்லாம் சேர்ந்து கலந்து பேசி ஒரு சுமூகமான ஒரு முடிவு வருவாங்க. எந்தவித பிரச்சனையும் கிடையாது. இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் எந்த நோக்கத்துக்காண்டி இந்த கூட்டணியில் நாங்கள் சேர்ந்தோம், இன்னைக்கு கிட்டத்தட்ட 9 வருஷம் இந்த கூட்டணியில் இருக்கிற எந்த நிபந்தனையற்ற ஒரு ஆதரவை தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கின்றது. அது என்னன்னா அதன் அடிப்படையில் பொறுத்த வரைக்கும் இந்த எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் சுமூகமான ஒரு முடிவு எட்டப்படுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா இது முதன்மை செயலராக நான் பேச்சுவார்த்தை குழு நான் கிடையாது. அதே நேரத்தில் அவங்க பேசி என்ன முடிவெடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. கண்டிப்பா தலைவர் கிட்ட பேசுவாங்க. சீர்காழியில் மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில் நண்பனை கல்லால் அடித்து கொலை செய்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர்.
மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தெருவை சேர்ந்த உருட்டை என்கிற நாகராஜ் என்பவர் வெளியூரில் கம்ப்யூட்டராக பணியாற்றி வருகிறார். இவரும் இவரது நண்பரும் தூரத்து உறவினருமான நீலகண்டன் என்பவரும் சீர்காழிக்கு மது அருந்த வந்துள்ளனர். இந்நிலையில் தென்பாதி குளத்தின் அருகே நாகராஜ் மற்றும் நீலகண்டன் ஆகிய இருவரும் மது அருந்திக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது இருவரும் மது போதையில் தகராறில் ஈடுபட்ட நிலையில் நாகராஜ் தலையில் கல்லை போட்டு நீலகண்டன் கடுமையாக தாக்கியதாக தெரிகிறது. இதில் நாகராஜ் சம்பவ இடத்திலேயே தலை நசுங்கி உயிரிழந்துள்ளார். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் இறந்தவரின் உடலை கைப்பற்றி சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து நீலகண்டனை கைது செய்தனர். மேலும் இச்சம்பவம் தொடர்பாக அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.